Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Dyed in the wool. It is an idiomatic expression. It is an idiom meaning someone with a deeply ingrained, unchanging, and firm belief or habits, like a staunch traditionalist or conservative. It signifies someone is thorough, uncompromising, and set in their own ways, such as a dyed in the wool fang who's been loyal forever. இப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய கொண்ட கொள்கையிலிருந்து மாறாதவர், அடிப்படைவாதி. அந்த மாதிரி வியாதி, அடிப்படை வியாதி மாதிரி அது, அந்த அடிப்படைவாதி. அவர் கொண்ட கொள்கையிலிருந்து அவர் மாறவே மாட்டார். இந்த டைட் இன் த உல்ஃப் அப்படின்னு. சரி, இந்த டைட் இன் த உல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் உள்ளன். இந்த ஸ்வெட்டர்லாம் தயார் பண்ணுவாங்கள்ல, அப்போ தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கலர் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிஃபோர் ஸ்பின்னிங்கே அவங்க வந்து டை போடுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக போடுவாங்க. அந்த பிஃபோர் டையிங்கு, பிஃபோர் ஸ்பின்னிங், நெய்யறதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி டை போட்டால் தான் அந்த சாயம் வெளுக்காமல் இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேருந்து வந்தது தான் இந்த டைடு இன் த உல். டைங்கிறது கலர் ஏற்றுறது, அதை இங்கே பாஸ்டன்ஸில் டைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளனுக்கு வந்து அந்த ஸ்வெட்டருக்கு எப்படி வந்து கலர் ஏற்றி அது மாறாமல் இருக்குமோ, அதுபோல் இவர் தன்னிடத்தில் ஒரு ஹேபிட்டையோ இல்லை ஒரு கொள்கையையோ ஒரு எண்ணத்தையோ உள்ளே வச்சுக்கிட்டாருன்னா அதை கடைசி வரைக்கும் மாற்ற மாட்டார், அப்படியே இருப்பாருன்னு தான் அர்த்தம். இதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, டைட் இன் த உல் ஃபேன் அப்படின்னா அவர் வந்து பரம ரசிகர், தீவிர ரசிகர், அவர் அதை மாறவே மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஹஸ் பீன் லாயல் ஃபார் எவர், எப்பொழுதும் அதற்கு விசுவாசமாக இருப்பார். அதான் இங்கே சொல்கிறாங்க.